மாலை வணக்கங்கள். மேடையில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டாங்க. பரவாயில்ல. எனக்கு முன்னாடி பேசின 2 பேரும் கண்டிப்பா சாதனை பண்ண வேண்டும் என்றால் சிரமங்களை தாண்டிதான் வர வேண்டும் என்பதை தான் சொன்னாங்க. அது உண்மையானது. என்னுடைய வாழ்க்கையிலும் பல படிகளை கடந்துதான் நானும் வந்திருக்கிறேன். ரஸ்மே ரோபி சாரை கொஞ்ச நாளைக்கு தான் முன்னாடி தெரியும். ஆனா ரொம்ப எளிமையா அன்பா நீங்கெல்லாம் முன்னாடி வரணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இன்று என்னை இங்கு ஒன்று நிறுத்தியிருக்கிறார். இத்தனை வருடம் நான் கேரளாவில் தான் இருந்தேன். பிறந்து வளர்ந்த எல்லாம் கேரளா தான். ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்று தான் என்னை ஒரு எழுத்தாளர் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா தான் ரொம்ப எழுதி எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்தாங்க. ஆனா முடியல. ஏதோ என்னால் முடிந்தது. இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு போன மாதிரி நான் சாதாரணமா பேசுற மாதிரியே பேசுறேன். எனக்கு இப்ப செந்தமிழ்லாம் எனக்கு பேச உடனே வராது. என்னுடைய எழுத்துக்கள் முதலில் நாவலாக தான், சிறுகதை இல்லை, கவிதைகள் எழுதிட்டு நாவல். பாண்டிச்சி என்னுடைய முதல் நாவல். அந்த நாவலை எழுத நான் களப்பயணம், மலை மக்களுக்கிடையே களப்பயணம் செய்துதான் நான் அதை எழுதினேன். சில நேரங்கள்ல சிலரை சந்திக்கும் போது அவங்களிடம் கிடைக்கிற விஷயங்கள், அனுபவங்கள் அவர் சந்திக்கிற அந்த மனிதர்களுக்குள்ளே அடங்கிட்ட யாருக்கும் சேராது. அவர்கள் அதை ஒரு படைப்பாக வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அது வாசிக்கிறவங்களோ கேட்கிறவங்களோ அனுபவிக்கிறவர்கள் புரியும். ஆனா அப்படி எழுத்தோ அல்லது ஏதோ ஒன்று, இப்ப இன்னைக்கு வரும்போது சந்திச்ச அவங்க பரதநாட்டிய கலைஞர், இந்த அட்வொகேட், இப்படி பலரையும் இதே போன்ற ஒரு குழுவோ இதே போன்ற ஒரு அமைப்போ யாரோ ஒருத்தர் முன்னெடுத்து கொண்டு வந்தால் மட்டுமே மற்றவர்கள் போய், இந்த அலி பாத்திமாங்கிற ஒரு பேர் கூட நீங்க கேட்க மாட்டீங்க. கேட்டவங்களும் இருப்பீங்க, கேட்காதவங்களும் இருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இன்று இத்தனை பேருக்கு முன்னாடி என்னுடைய பெயர் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நான் மட்டும் முன்னேறினால் போதும் என்று நினைக்காமல் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை அறிந்தவர்களும் தனக்கு அறியாதவர்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களை கொண்டு வந்து ஒரு மேடை ஏற்றி அவர்களுக்கு சிறப்பை வழங்கி தருவதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் சகோதரர் ரஸ்மே ரோபி அவர்களுக்கு இருக்கிறது. அதற்காகவே அவரை வாழ்த்த வேண்டும். என்னுடைய எழுத்துக்கள் அவங்க சொன்ன மாதிரி பாட சொன்னாலும் ஆட சொன்னாலும் பண்ணிடலாம். பேச சொல்லும்போது கொஞ்சம் தடுமாற்றம் தான். ஏன்னா எழுத சொன்னா நான் எழுதிட்டே இருக்கேன். என்னுடைய 2 நாவல்களும் களப்பயணம், 3வது நாவலும் களப்பயணம் தான். விளிம்பு நிலை மக்களை தான் நான் எழுதுகிறேன். கதைகளை தேடி தேடி காடோடும் நாடோடும் வயலோடும் பயணிப்பதுதான் எனக்கு மிகுந்த விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு எங்க வேணாலும் நான் கதை தேடி போவேன். கதை எங்க கிடைக்கிறதுனாலும் அது வாழ்க்கையோடு சிறந்த, வாழ்வியலோடு சிறந்த, வலிகள் மிகுந்த மனிதர்களை சந்தித்து தான் நான் எழுதுகிறேன். எனக்கு இங்கு ஒரு வாய்ப்பை தந்து நான் யார் என்ற ஒரு அடையாளத்தை உங்கள் முன் காட்டியதற்காக மீண்டும் அவருக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.